பூம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 31/3/2026 விஷுவ வஷு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி. காலை 7:46 பின்பு சதுர்த்தஷி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரம். மாலை 3:57 பின்பு உத்திரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:4:30 வரை, யம கண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திரண்ட நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதம் இல்லாத பிடிவாதத்தை அவ்வப்பொழுது செயல்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும். இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய, மற்றவங்க வணக்கம் போட்டு மதிக்கக்கூடிய வாழ்வாதாரம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முரட்டுத்தனமான பிடிவாதத்தை கழட்டி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவானும் 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால பார்ப்பவங்கள், அதாவது பார்க்கிற ஜனங்கள் எல்லாமே உங்களை மதித்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறுக்கப்பட்ட விஷயங்களில் கூட மனம் விருப்பப்படுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு மிகுந்த யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தகுந்த இடத்துல இருக்கிறதுனால உகந்த துணைவி அல்லது துணைவன் அமையக்கூடிய வருங்காலத்திற்குண்டான கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் என்ற விஷயத்தை கூறு போடாமல் பணம் சேர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க வேலவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LV. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும்.
தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய அதாவது போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியின் சொத்தும் பகையாளிகளின் சொத்தும் சரியாகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க பிரளய தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல, அதுவும் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் புகழ் கிடைக்கக்கூடிய, பணம் சேரக்கூடிய, பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து என்ற விஷயத்தில் பித்து பிடிக்காமல் உறவுகளோடு ஒத்து வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும். புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத செயல்பாடுகளால் சிந்தனைகளை சிதறாமல் பாதுகாப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனைகள் உருவாகும். முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பொருட்களும் எல்லா நேரமும் தேவைப்படாது என்பதை தெரிந்து வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும். உங்களுடைய புன்னகையான செயல்பாடுகளால் பொன் நகை சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவன் என்று நம்பியவன் தொல்லை தருவது எல்லை இல்லாத துரோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய, அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் 4 அடி தள்ளி நிற்பதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகும். ஜென்ம ராசியில புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் மாறாமல் செயல்படுவதில் அடம் பிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EB. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும். அதாவது ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால, தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் இருக்கிறதால, அதாவது ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாறுமாறான நேரங்களில் கூட தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செண் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.